ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக், கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறவங்க இகேஒய்சி அப்டேட் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டை கேஸ் ஏஜென்சியில் கொண்டு போய் அப்டேட் செய்யணும். அதுதான் இகேஒய்சி. இதை யாருக்கெல்லாம் செய்யணும், எப்போ செய்யணும், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கண்ட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். உங்களது தற்போது முகவரி, கைபேசி எண் மற்றும் பயோமெட்ரிக் விவரங்கள் அப்டேட் செய்கிறது தான் இகேஒய்சி. உங்களது ஆதார் கார்டை கொண்டு போய் தான் இது அப்டேட் செய்ய முடியும். நீங்கள் போகும்போது உங்கள் ஆதார் கார்டை கொண்டு போங்க. இனி இது எங்கே செய்யணும்னு பார்த்தா, கேஸ் ஏஜென்சியில் செய்யலாம். அது மாதிரி ஆன்லைன்லேயும் செய்யலாம். இண்டியன் கேஸ் யூஸ் பண்ணுறவங்க அதோட வெப்சைட்டில் போய் இதை அப்டேட் பண்ணலாம். அது மாதிரி ஹெச்பி, பாரத் கேஸு இதெல்லாமே அதோட வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் அப்டேட் செய்யலாம். இனி இது எந்த டேட்டுக்குள்ளே செய்யணும்னு பார்த்தா, இந்த மாதம் 23ஆம் தேதிக்குள்ளே செய்யணும். இனி இந்த இகேஒய்சி முக்கியமாக யாரெல்லாம் செய்யணும்னு பார்த்தா, உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஆதார் கார்டு கேஸ் ஏஜென்சியில் இதுவரையுமே அப்டேட் செய்யலை அப்படி உள்ளவங்க தான் இது முக்கியமாக அப்டேட் செய்யணும். ரீசெண்டாக கனெக்ஷன் எடுத்தவங்க ஒன்றும் இது செய்ய வேண்டாம். அவங்க கனெக்ஷன் எடுக்கும்போதே ஆதார் கார்டு கொடுத்தும் ஃபிங்கர் பிரிண்ட்டை அப்டேட் பண்ணியும் தான் அவங்க புது கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் புது கனெக்ஷன் எடுத்தவங்க யாருமே அப்டேட் செய்ய வேண்டாம். அல்லாதவங்க தான் இது அப்டேட் செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது கேஸ் கனெக்ஷன் எடுத்தவங்க யாரெல்லாம் இகேஒய்சி அப்டேட் செய்யணும் இதை பற்றி தான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.